ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஜிவிஎம், ஃபஹத் ஃபாசில், நஸ்ரியா நடித்த நிலை மறந்தவன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி மலையாளத்துலேயும் தெலுங்குலேயும் டிரான்ஸுங்கிற நேமில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான். இப்போ நம்ம இந்தியாவில் நடக்கிற பிக்கஸ்ட் க்ரைமில் ஒன்று தான் மதத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறது. இந்த படத்துலேயும் அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக மதத்தை வச்சுன்னு சொல்கிறத விட கடவுளை வச்சு பணம் சம்பாதிக்கிற நிலைமையில தான் இப்போ எல்லாருமே இருக்காங்க. அதை நம்புகிற நிலைமையில தான் நாம் இருக்கோம். எப்படி மூக்குத்தி அம்மன் படத்தில் எல்லா மதத்துலேயும் எப்படி ஏமாத்துறாங்கன்னு அந்த கடவுளே கூட்டு போய் காட்டுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்களோ, அதேமாதிரி இந்த படத்தில் எப்படி கிறிஸ்டியானிட்டியை வச்சு ஒரு பணம் சம்பாதிக்கிற குரூப் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம நித்யானந்தா எப்படி எல்லாரும் நம்புகிறாங்களோ அதே மாதிரியே ஃபஹத் ஃபாசிலை எல்லாரும் நம்புவாங்க. எப்படி அவர் மக்களை குணப்படுத்துகிறேன், சரி பண்ணுறேன், உங்கள் வாழ்க்கையை பெருசு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி பணம் சம்பாதிப்பாரோ அதே மாதிரி இவர் சம்பாதிப்பார். ஏன் இவர் இந்த மாதிரி மாறினார்னா, இவருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். சின்ன வயசில் அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி மென்டல் டிஸ்டார்ப் மாதிரி வந்துடும். அதனால் இறந்துருவாங்க. அவர் தம்பிக்கும் அதே மாதிரி ஒரு நோய் இருக்கும். அவரும் அதனால் கொஞ்சம் பெரிய வயசு பையனாகி தான் இறந்துருவார். அதெல்லாம் இவர் மனசை ரொம்ப பாதிக்கிற விஷயமா இருக்கும். ஏன்னா அப்போதைக்கு அவங்கக்கிட்ட அதை சரி பண்ணுறதுக்கான பணம் இல்லை. அதுதான் மிகப்பெரிய காரணம். அதனால் ஏமாத்தியாச்சும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு கடைசியில் முடிவு பண்ணுவார். அவர் தம்பி தூக்க மாட்டி இறந்துருவார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுவார். இவர் ஸ்டார்டிங்கில் வாலண்டியராக போய் எல்லார் வீட்லேயும் போய் கத்திட்டு கிடப்பார். யாருமே காதில் வாங்க மாட்டாங்க. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜிவிஎம் என்ன பண்ணுவார்னா, இவரை கூப்பிட்டு ஒரு பெரிய ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண வைப்பார். அதாவது அதில் எப்படி பண்ண வைப்பாங்கன்னா, உள்ளார மானிட்டரில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துக்கிட்டு அவங்க பேர் அது, இவங்க பேர் இது, அவங்களுக்கு இந்த நோய் இருக்குது, இவங்களுக்கு இந்த நோய் இருக்குது, அதை நீ டைரெக்டாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கூட்டத்தில் உட்காந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்க இல்லையா, அது தெரிஞ்சுட்டு சொல்லுவாங்க. அதை இவங்க அப்படியே தானாக சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீன் அது. அப்போ இவர் அழுலையான்னு கத்த எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் சந்தோஷமாயிடும். அதாவது இவரை கூப்பிட்டு அந்த வேலையை செய்ய சொன்னவங்களாம் சந்தோஷமாயிடும், நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் நமக்கு பண மழை தாங்கிற மாதிரி. அதேமாரி தான் பண மழையாக தான் கொட்டும். இந்த படத்தில் நஸ்ரியா ஒரு ஆட்டிடியூட் கேலாக தான் நடிச்சிருப்பாங்க. ஏன்னா மற்ற படத்தில் எல்லாத்துலேயுமே அவங்க க்யூட்டாக தான் நடிச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு தான் எல்லாருமே அடிக்ட் ஆனவங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு ஆட்டிடியூடோடு நடிச்சிருப்பாங்க. அதாவது ட்ரிங்கிங் கேர்ள் மாதிரி நடிச்சிருப்பாங்க. செம்மையாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. சிகரெட் குடிக்கிறது அந்த மாதிரி இந்த மாதிரின்னு மாஸ் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஃபஹத் ஃபாசிலுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன லவ் ஸ்டோரி மாதிரி ஒன்று போகும் இடையில. ஆக்சுவலாக நஸ்ரியாவை கூப்பிட்டு இவரை வேவ் பார்க்க சொல்லி ஜிவிஎம் கொண்டு விட்டுருப்பார். ஏன்னா ஃபஹத் ஃபாசில் நிறையா காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும்னு ஜிவிஎம் மதிக்க மாட்டார். ஸோ அவரை கண்காணிக்கிறதுக்காக கொண்டு விட்டுருப்பாங்க. இவங்களும் ஃபஹத் ஃபாசிலுக்கு பிஏவாக இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. இவர் ஒரு டேப்லெட் சாப்பிடுவார். அந்த டேப்லெட் என்னென்னா, அவங்க தம்பி அந்த மாதிரி ஒரு மாதிரி மென்டல் டிஸார்டரோடு இருக்கும்போது சாப்பிட்ற டேப்லெட். அதை சாப்பிட இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதை இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது ஒரு மதம் மனுஷனுக்கு எப்படி மதம் பிடிக்க வைக்குது, மனுஷனை எப்படி பைத்தியமாக்குது, எந்த அளவுக்கு நம்பிக்கையினுடைய கடைசி எல்லை வரைக்கும் கொண்டு போய் தள்ளுது, அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பைத்தியம் மாதிரி மாறுது அந்த நம்பிக்கை அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் கடவுள் இல்லைன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. அந்த கடவுளை வச்சு இவங்கெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க, அதை ஏன் நம்ம நம்புகிறோம் அப்படிங்கிறத ஒரு கதை மூலமாக சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள், படம் சூப்பராக இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.